வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் போறதுக்கான முயற்சிகள்ல இருக்கீங்க. ஒரு சிலவங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க 23ஆம் தேதிக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போறதுக்காக இருக்கீங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களும் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களும் ரொம்ப ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு காலேஜ் வந்தது, இந்த காலேஜ் பிடிக்கல, புரியுதா, இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, சோ மேல இருக்கிற காலேஜஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த 2 பேர் கேட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க இது இருக்கட்டும், எனக்கு முன்னாடி இருக்கிற காலேஜ் மாறி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க எனக்கு இது வேணே வேணா, முன்னாடி இருக்கிறது கொடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒன் போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி, சார் வந்து நான் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமான்னு எல்லாருமே வந்து போன் மேல போன் போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிஎன்இஏ சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கிளியரா இருந்தா உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதாவது உங்களுக்கு காலேஜ் அண்ட் சாய்ஸ் அலாட் ஆகுறது எப்படின்னா, மேல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், அந்த மாதிரி ஒரு 100 சாய்ஸ் போட்டிருக்கீங்க வச்சுக்கோங்க. சோ இதுல சார் எனக்கு நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டிருக்கேன், இல்ல டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் போட்டிருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. இது பேஸ்ட் ஆன் ஒவ்வொருத்தரா வச்சிருந்த சாய்ஸ் பொறுத்து. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 185 மார்க் இருக்கிற பையன், அவன் வந்து ஒரு 200 சாய்ஸ் போட்டிருக்கான். எல்லா கவர்மெண்ட் காலேஜ், என்னது அண்ணா யூனிவர்சிட்டி, பிஇஜி, சிஐடி இதெல்லாம் வச்சுட்டு, தியாகராஜா, பிஎஸ்சி எல்லாம் வச்ச பிறகு ஒரு 5-6 பிரைவேட் காலேஜஸ் வச்சிருக்கான், நிறைய எல்லா குரூப்புமே வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது 185 பையன் வந்து நிறைய சாய்ஸஸ் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் சேர்த்து வச்சிருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ப்ராபபிலிட்டி கூட. ஏன்னா ஒருத்தவங்க கேன்சல் பண்ணிட்டா, நல்லா இந்த சிஸ்டம்ல ஒருத்தவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல 2வது ஆள், 3வது ஆள், இப்படியே மாறி 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 போய் உட்காரனால சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். 185 பையன் நிறைய காலேஜஸ் அண்ட் சாய்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சிலவங்க வந்து ரொம்ப லிமிட்டடா, நான் 3 காலேஜ் தான் போட்டிருக்கேன், அந்த 3 காலேஜுமே பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பிஹெச்சி, அதுக்கப்புறம் இவங்க போட்ட காலேஜ்ல கிடைச்சிருச்சு. அப்போ வந்து அவனுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா 185 பையனுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோ, எம்ஐடியோ அண்ட் பிஹெச்சியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி போட்டா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரைட் ரைட் சார். மொத்தத்துல வந்து யார் யாருக்கு வாய்ப்புகள் அதிகம்னா, சின்ன தம்புரல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 195க்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன் கொஞ்சம் கம்மினா, மாறாதுன்னு நான் சொல்லல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாறாதுன்னு சொல்லல, மாறுறதுக்கான வாய்ப்பு கூறுகள் கொஞ்சம் கம்மினா 195க்கு மேல இருக்கிறவங்க பொதுவா நீங்க என்னென்ன போடுவீங்க நீங்களே சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் எம்ஐடி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என், அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி, தியாகராஜா அண்ட் சிஐடி, இந்த 6 காலேஜ் எல்லாருமே போட்டிருப்பீங்க. சோ இந்த 6 காலேஜுமே வந்தவங்க வந்து மேக்சிமம் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த 6 காலேஜ்ல வந்து எடுத்து கேன்சல் பண்ணாங்கன்னா மேபி வந்து மாறி 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 வர வாய்ப்பு இருக்கு. சோ வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது, 195க்கு மேல இருக்கிறவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி 190 to 200 இருக்கிறவங்களுக்கு, 190 to 195 இருக்கிறவங்களுக்கு 50% சான்சஸ் இருக்கு. ஏன்னா 195 to 200ல வந்து ஒரு 100 சீட்டு யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா புல் பேக் அப்படியே பின்னாடி 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 பண்ணி வந்து மாறக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 190 to 195 இருக்கிறவங்க இந்த 6 காலேஜ் போட்டிருப்பாங்க. அது போக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி என்னது, எல்லா காலேஜுமே போட்டிருப்பீங்க. சென்னையில எடுத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போட்டிருந்திருப்பீங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டிருப்பீங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போட்டிருப்பீங்க, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் போட்டிருந்திருப்பீங்க, சாய்ராம் போட்டிருந்திருப்பீங்க, லோயலா ஐகாம் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா பிஜி, ஐடெக், குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், கேபிஆர், இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காத பிரான்ச் மேபி
அவங்களுக்கு கம்ப்யூட்டரா நினைச்சிட்டு இருக்கும்போது நான் சிவில் போட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருந்தாங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால 190 to 195 இருக்கிறவங்களுக்கு பெரிய காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள், 100% சொல்லக்கூடாது, 90% வாய்ப்புகள் இருக்கு. ரைட். மெயினா அதிகமா இருக்கிறது வந்து 179ல இருந்து 190. ஸோ 179ல இருந்து 190 இருக்கிறவங்களுக்கு மோர் 95% வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் மாறிடும். 95% வந்து உங்களுக்கு மாறிடும். ஏன்னா 179ல இருந்து 190 வரை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து எல்லா காலேஜுமே போட்டுருப்பீங்க. நான் சொன்ன எல்லா காலேஜும் போட்டுட்டு இன்னும் சென்னையில ஆர்எம்கே, ஆர்எம்டி, பனிமலர், சென்ட் ஜோசப், அதே மாதிரி இதுல வந்து கேஐடி, இந்த மாதிரி மதுரையில வேளம்மாள், திண்டுக்கல்ல பிஎஸ்என், இந்த மாதிரி எல்லாமே நீங்க போட்டு இருப்பீங்க. குமாரசாமி, இந்த மாதிரி எல்லாமே நீங்க சோனா காலேஜ் சேலம், இந்த மாதிரி பண்ணாரி அம்மன் கொங்கு, இது எல்லாமே போட்டு இருப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாமே சேஞ்சஸ் ஆகி மேக்சிமம் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ அதனால 179ல இருந்து 190 வரை இருக்கிறவங்களுக்கு 95% வந்து நீங்க போட்டிருக்க சாய்ஸ் வந்து மாறிடும். ஸோ அதனால யாரும் பயப்படணும் அவசியமே கிடையாது. ரைட். இது இப்ப இருக்கிற சினாரியோ. நம்ம ஒரு 2-3 வீடியோல வந்து நம்ம உயர்கல்விக்கு வந்து நம்ம ஒரு கோரிக்கையை வச்சோம். நம்ம உயர்கல்விக்கு மெயிலும் பண்ணிருக்கோம், சிஎம் செல்லுக்கும் மெயிலும் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரே டேட் 23-26க்குள்ள வந்து அக்ரி, தன்வாஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் வர்ற மெடிக்கலோட ரேங்க் லிஸ்ட் 25, இது எல்லாமே 21-26க்குள்ள வர்றதுனால கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க. அதாவது டிஎன்ஏ ஜாயினிங்க ஒரு 3 நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதாவது இந்த கோரிக்கை வந்து நான் வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது. நீங்க எல்லாருமே வந்து நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட போன் நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப எம்எல்ஏஸ், அதாவது நம்ம உயர்கல்வி அமைச்சரோட செல் நம்பர் வந்து கூகுள்லே இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வியோட மெயில் ஐடி இருக்கும், சிஎம் செல்லோட இருக்கும். இது எல்லாமே பாதிக்கப்பட போற, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரவுண்ட் 1 மாணவருக்கான பிரச்சனையே கிடையாது, ரவுண்ட் 2 மாணவருக்கான பிரச்சனையும் கூட. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மெடிக்கலுக்கு போயிட்டாங்கன்னா அப்படியே வந்து அந்த சீட் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2க்கு தான் வரும். சோ உங்களுக்கு ரவுண்ட் 2ல வந்து ஒரு நல்ல காலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வந்து உங்க கோரிக்கையை வந்து நம்ம அரசு கிட்ட வைக்கிறீங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்க, நீங்க ஒன்னு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி உயர்கல்விக்கு நீங்க, அதாவது நான் என்னுடைய பாட்டுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் பண்ணிட்டேன். நம்ம எல்லா லெவல்லையும் வந்து நம்ம பேசியாச்சு, மெயில் பண்ணியாச்சு, சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, போன்லயும் பேசியாச்சு. இதை நான் மட்டும் பண்ணக்கூடாது. பாதிக்கப்பட போற, இப்போ குழப்பத்துல இருக்கிற, இதுக்கு போகணுமா அதுக்கு போகணுமா இருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள் நீங்க முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி வந்து ரவுண்ட் 2ல வந்து இவங்களாம் போயிட்டா நமக்கு நல்ல காலேஜ் இருக்கிறவங்க நீங்களும் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அரசு வந்து உயர்கல்வி வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு என்ன வந்தா வரட்டும் நினைச்சீங்கன்னா வர்றதுதான் உங்களுக்கு சீட் வரும். இல்ல ஒரு முயற்சி எடுத்துட்டு ஒரு 5000 to 6000 பேர் வந்து இந்த ரவுண்ட் விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்ல காலேஜ் சீட் இருக்கும்னு எண்ணம் இருக்கிறவங்க, அது மேபி ரவுண்ட் 1 அக்செப்ட் பண்ண அப்போடோ இல்ல டிக்ளைன் அப்போர்ட் பண்ணவங்களோ அண்ட் 2வது ரவுண்டுக்கு நல்ல காலேஜ்ல காத்துட்டு இருக்கிறவங்களோ இது நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் டாப் காலேஜஸ் கிடைக்கும். சோ அதனால நம்பிக்கையா இருப்போம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்ல கல்லூரி கிடைக்கும். அது எல்லாமே அரசு கையில இருக்கு. மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.